அவன் குருடனா இருந்தபடியால் கட்டாயம் யாராவது அவனுக்கு உதவி செய்திருப்பாங்க. அவனை கூட்டு வந்து இயேசுவிடத்தில் நிறுத்துறாங்க. இயேசுவிடத்தில் நிறுத்தின பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இயேசு கேட்கணும்? கேட்காமையெல்லாம் அவருக்கு தெரியுமே. எந்த விதத்திலும் வாயை திறந்து சொல்லுவதற்கு முன்பதாக அவன் தேவை அறிந்திருக்கின்றார். நான் சொல்றேன், இயேசு அவனுடைய வாயிலிருந்து அவனுடைய தேவையை அறிந்து கொள்ள விரும்பினான். அவன் வாயை திறந்து அவன் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆண்டவர் நம்மிடத்துல தான் விரும்புகிறார். வாயை திறந்து நம்மளுடைய விண்ணப்பத்தை அவருடைய பாதத்தில் வைக்க. இன்று காலையில் எப்பேற்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் நம்முடைய அற்புத இரட்சகருடைய பாதத்தில் இன்றைக்கு நீங்கள் வைத்துக்கலாம். விசுவாசத்தோடு விட அவர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன். ஆபத்தின் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அனுகூலமாக இருந்து உன்னை நான் என்னுடைய வலது கரத்தில் உன்னை உயர்த்தி உன்னை நான் நடத்துவேன் சொன்ன அதே தேவன் இன்று காலையில் இந்த ஆலயத்தின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கின்றாருங்க. உங்களுடைய தேவை என்ன என்று எனக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது, எவ்வளவு பேரால நீங்க கைவிடப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று நிச்சயம், நாம் ஆராதிக்கின்ற இரட்சகர் அற்புதம் செய்கின்ற இரட்சகர், நாம் ஆராதிக்கின்ற இரட்சகர் மனதுருக்கம் உடையவர். அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைப்போம் என்றால் அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடியே செய்வார். அவர் வார்த்தையில் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் அவருடைய பிரசனத்தில் தைரியமாக வந்து, ஆண்டவரே என்னோடு கூட இடைபடுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் கடன் பிரச்சனையை தீர்ங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வோம்.